ஹலோ! ரம பூ போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இப்போது அத்தியாயம் 7 பார்ப்போம். ஒருபோதும் பேசாத முனிவர். இந்த பதிவின் காலவரிசை பண்பை நான் உடைத்து 1 வாரம் அல்லது அதற்கு மேல் காலத்தில் பின்னோக்கி செல்ல வேண்டும். ஒரு சுவாரஸ்யமற்ற சந்திப்பின் பதிவை படிக்க வேண்டுமானால் மெட்ராஸுக்கு வெளியே உள்ள புறநகர் பகுதியில் தான் தங்கியிருந்தபோது அந்த நேரத்தில் எனக்கு ஆர்வமாக இருந்த அந்த வகையான சிறந்த நபர்கள் இருப்பது குறித்து நகரத்திலேயே இந்திய வட்டாரங்களுக்குள் விடாமுயற்சியுடன் விசாரணைகளை தொடர நான் தவறியதில்லை. நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், வணிகர்கள் மற்றும் 1 அல்லது 2 பக்தியுள்ள முக்கியமானவர்களுடன் கூட நான் பேசுகிறேன். நேர்காணல் செய்பவர்களை நான் நேர்காணல் செய்கிறேன். மேலும் எனது சொந்த தொழிலை சேர்ந்த ஆண்களுடன் சில இனிமையான மணி நேரங்களை கழித்தேன். தனது இளமை பருவத்தில் யோகாவில் மிகுந்த ஆர்வம் கொண்ட மாணவராக இருந்ததாக தனிப்பட்ட முறையில் என்னிடம் கூறும் ஒரு உதவி ஆசிரியரை கண்டேன். அப்போது அவர் இன்னும் ஒருவரின் காலடியில் அமர்ந்திருக்கிறார். அவரோட குருவின் காலடியில். சந்தேகத்திற்கு இடமின்றி மனக்கட்டுப்பாட்டு அறிவியலில் திறமையானவராக கருதப்படுகிறார். ஆனால் இந்த மாஸ்டர் 10 ஆண்டுகளுக்கு முன்பே இறந்துவிட்டார். முன்னாள் மாணவன் ஒரு அழகான, மிகவும் புத்திசாலி இந்து. ஆனால் உயர்தர யோகிகள் இப்போது எங்கே இருக்கிறார்கள் என்று அவனுக்கு தெரியவில்லை. இதை தவிர தெளிவற்ற கதைகள், முட்டாள்தனமான புனைவுகள் மற்றும் நேர்மறையான மறுப்புகளை மட்டுமே நான் சந்திக்கிறேன். கிறிஸ்துவை போன்ற முகமும் அங்கிகளும் புனைக்கதை பிக்காடிலியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் ஒரு புனித மனிதரை நான் சந்திப்பது உண்மைதான். ஆனால் அவரும் உயர்ந்த வாழ்க்கையை தேடி நிலத்தில் அலைந்து திரிவதாக கூறுகிறார். அவர் ஒரு ஜிப்சி, ஒரு புனித பிச்சைக்காரனாக மாற நல்ல விவசாய நிலத்தின் ஒரு தோட்டத்தை துறந்தார். நான் குடியேறி துன்பப்படும் இந்தியர்களுக்கு சேவை செய்வேன் என்ற நிபந்தனையில் பேரில் அவர் இந்த தோட்டத்தை எனக்கு வழங்குகிறார். ஆனால் நானும் ஒரு துறவி, துன்பப்படும் மனிதர். அவரது கருணை சலுகை வேறு எங்கோ அனுப்பப்படுகிறது. ஒரு நாள் ஒரு புகழ்பெற்ற யோகியை பற்றி செய்தி எனக்கு கொண்டு வரப்பட்டது. அவர் மெட்ராஸுக்கு வெளியே சுமார் 1/2 மைல் தொலைவில் வசிக்கிறார். ஆனால் அவர் அறிமுகம் செய்வதை ஊக்கம் படுத்தாததால் சிலருக்கு மட்டுமே தெரிந்தவராக தெரிகிறது. எனது ஆர்வம் விரைவாக தூண்டப்படுகிறது. அவருடன் ஒரு பார்வையாளரை கொண்டிருக்க நான் தீர்மானித்தேன். ஒரு சதுர வளாகத்தை வேலியிட்ட உயரமான மூங்கில் கம்பங்களுக்கு பின்னால் வீடு மறைந்துள்ளது. மேலும் அது வயலின் மையத்தில் முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. என் தோழர் வளாகத்தை சுட்டி காட்டுகிறார். யோகி பெரும்பாலான நாட்களில் தியானத்தில் மூழ்கியிருப்பதாக எனக்கு சொல்லப்படுகிறது. நாம் கேட்டை சத்தமிட்டாலும் அல்லது அவரது பெயரை கத்தி கூப்பிட்டாலும் அவர் நம்மை கேட்க மாட்டார் என்பது சாத்தியம். நாம் அந்த விஷயங்களை செய்தாலும் அது முரட்டுத்தனமாக கருதப்படும். ஒரு கரடுமுரடான வாயில் அடைப்புக்குள் நுழைகிறது. ஆனால் அது பலமாக பூட்டப்பட்டிருப்பதால் நாங்கள் எப்படி வீட்டிற்குள் செல்வது என்று யோசிக்கத் தொடங்குகிறோம். முழு அமைதி காட்சியை ஆக்கிரமித்துள்ளது. நாங்கள் வயலில் சுற்றித் திரிகிறோம். அருகிலுள்ள ஒரு தரிசு நிலத்திலிருந்து விலகிச் செல்கிறோம். இறுதியில் யோகியின் உதவியாளரின் வசிப்பிடத்தை கண்டுபிடித்து தெரிந்த ஒரு பையனை சந்திக்கிறோம். ஒரு சுற்று நடப்பயணம் எங்களை அந்த இடத்திற்கு அழைத்துச் செல்கிறது. அந்த மனிதன் ஒரு கூலி வேலைக்காரன் என்பதை தெரிந்து கொள்கிறோம். அவரது மனைவியும் பல குழந்தைகளும் எங்களை பார்க்க வெளியே வந்து அவரது குதிகால் பின்னால் செல்கிறார்கள். நாங்கள் அவரிடம் எங்கள் விருப்பத்தை தெரிவிக்கிறோம். ஆனால் அவர் எங்களுக்கு உதவ மறுக்கிறார். ஒருபோதும் பேசாத முனிவர் பார்வையாளர்களை விரும்ப இல்லை.
என்று சொல்கிறார். ஆனால் கடுமையான தனிமையில் வாழ்கிறார் என்று அவர் உறுதியாக அறிவிக்கிறார். முனிவரின் நாட்கள் ஆழ்ந்த தியானத்தில் கழிகின்றன. மேலும் அவரது தனிமையில் அனைவரும் தலையிட அனுமதிக்கப்பட்டால் அவர் மிகவும் கோபப்படுவார். எனக்கு ஆதரவாக ஒரு விதிவிலக்கு அளிக்குமாறு உதவியாளரிடம் நான் கெஞ்சுகிறேன். ஆனால் அவர் பிடிவாதமாக இருக்கிறார். முற்றிலும் நியாயமற்ற நடைமுறைக்கு எங்களை உடனடியாக அனுமதிக்காவிட்டால் அரசாங்க தலையீட்டை என் நண்பர் அச்சுறுத்துவது அவசியமாகிறது. ஆனால் அது ஒன்று. எங்கள் கண்கள் ஒருவரையொருவர் நோக்கி சிமிட்டிக் கொண்டோம். நான் சட்டவிரோதமாக வலுப்படுத்துகிறேன். ஒரு உற்சாகமான விவாதம் தொடங்குகிறது. விரைவில் உதவியாளர் தயக்கத்துடன் விட்டு கொடுத்து தனது சாவியை வெளியே எடுத்து வருகிறார். அந்த மனிதன் ஒரு கூலி வேலைக்காரன் என்பதை தவிர வேறு இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. என் தோழர் எனக்கு தெரிவிக்கிறார். ஏனென்றால் அவர் முனிவரின் தனிப்பட்ட சீடராக இருந்திருந்தால் அச்சுறுத்தல்களோ பணமோ அவரை நகர்த்தியிருக்க முடியாது. நாங்கள் வளாகத்தின் வாயிலுக்குள் திரும்பிச் சென்று ஒரு பெரிய இரும்பு தாளை அவிழ்த்து விடுகிறோம். அந்த பெரிய பூட்டு திறந்தவுடன் முனிவரின் உடைமைகளை மிக குறைவு, அவற்றில் ஒரு சாவி கூட இல்லை என்று வேலைக்காரன் எங்களிடம் கூறுகிறான். அவர் வெளியில் இருந்து வளாகத்தில் பூட்டியிருப்பது தெரிகிறது. மேலும் உதவியாளரின் வருகை வரை வெளியேற வழி இல்லை. இது தினமும் 2 முறை நடக்கும். முனிவர் நாள் முழுவதும் தியானத்தில் இருப்பதால் அவர் எதையும் கண்டுகொள்வதில்லை. ஆனால் மாலையில் அவர் சில பானங்கள், இனிப்புகள் மற்றும் ஒரு கப் பால் ஆகியவற்றை உட்கொள்கிறார் என்பதை நாங்கள் மேலும் அறிகிறோம். சில தினங்களில் மாலைகள் அவர் எதுவும் சாப்பிடுவதில்லையும் என்றும் தெரிந்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ரமா பூ போட்டு